வாசிக்க கேட்போம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் நிரம்பும். உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அந்த வசனத்தின் மேல கைகளை வைத்து, ஆண்டவரே, பூரணமான ஆசீர்வாதம் எனக்கு தாங்கப்பா. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் பழுதொன்றும் இல்லை, பற்றாக்குறை இல்லை, வறட்சி இல்லை ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 9வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆத்துமாவை திருப்தியாக்குங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் அந்த பூரணமான நன்மைகள், புரண்டோடுகிற ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தியானிக்கும் போது அப்படியே அவருடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. களஞ்சியங்களை தமது ஜனங்களுக்காக கர்த்தர் திறக்கிற தேவன். ஆமென். அப்படி ஆண்டவர் களஞ்சியங்களை திறக்கும் போது என்ன நடக்குமாம்? சோத்திரம், பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஜனம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? பூரண ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அதில் பழுது இல்லை, இல்லாமை என்பது இல்லை, வறட்சிங்கிறது இல்லை, சோத்திரம், வெறுமைங்கிறது கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனையே இருக்காது. அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பூரணமான நன்மைகளை கொடுத்து உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பூரணமாய் உன் களஞ்சியம் நிரம்பும். கர்த்தர் ஒரு வாசலை திறக்கும் போது சோத்திரம், அது பூரணத்தினால், பெர்ஃபெக்ஷனால் நிரப்பப்படும். மட்டுமல்ல, உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ஆமென். சோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு உண்டாவதாக. ஆமென். இதற்கு என்ன நிபந்தனை? சோத்திரம், கண்டிஷனல் பிளஸ்ஸிங் தான் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எப்போவுமே ஒரு ஆசீர்வாதம்னு சொல்கிறப்ப அதில் ஒரு நிபந்தனை இருந்தால் ரொம்ப நல்லது. நிபந்தனை இல்லாமல் கேட்கப்படுகிற தேவ செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. சோத்திரம். அந்த நிபந்தனை என்ன? 9வது வசனத்தை வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம், முதற் பலன் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானதை கர்த்தருக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். அத்தலும் தொத்தலும் கிடையாது. நல்ல இருக்கிறதுலே விச் ஒன் இஸ் த பெஸ்ட், அதை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணும்போது நான் விசுவாசிக்கிறேன், சோத்திரம், இந்த நீதிமொழிகள் 10 அப்படியே நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. பூரணமான நன்மைகள். ஆமென். புரண்டோடுகிற ஆசீர்வாதம். சோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டாயம் கர்த்தர் நமது திருச்சபைக்கு தருவார். அல்லேலூயா. தேவை முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கனம் பண்ணு. அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துடணும் முதன்மையானதை, தி பெஸ்ட், சிறந்ததை கொடுக்கும்போது அப்பொழுது என்ன கொடுத்து விட்டு நம்ம எதிர்பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். கொடுத்து விட்டு நீங்கள் எதிர்பாருங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு விவசாயியை கவனித்து பாருங்க. அவன் நிலத்திற்கு தன்னுடைய பெஸ்ட் சீடை உள்ள கொடுத்துட்டு அவன் எதிர்பார்க்குறான் பாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறான். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் தரமாட்டார். இயற்கையிலிருந்து நமக்கு படிப்பனைகள் இருக்கிறது. இந்த நிலத்திற்கு நம்ம விதையை கொடுத்தா, ஒரு சீடு கொடுத்தா ஒரு சீடு தான் கொடுப்பேன் அப்படின்னு எந்த செடியாவது இருக்குதா? கவனிச்சு பாருங்க. ஒரு விதையை கொடுத்தா ஒரு விதை தான் வரும், ஒரே ஒரு பழம் மட்டும்தான் வரும் அப்படின்னா யாராவது விவசாயம் செய்யுமா? ஒரு விதைக்கு கிட்டத்தட்ட 100 பழங்கள், 100 விதைகள் திருப்பி மல்டிப்ளை ஆகி நமக்கு கிடைக்கிறது.
பெருக்கமடைந்து கிடைக்கிறது. ஆகவே தான் விவசாயியை கவனித்து பாருங்க, விதையை, நல்ல விதையை, தரமான விதையை, அதுவும் குடோனில் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த விதையை குறித்து ரிசர்ச் பண்ணி ஸ்தோத்திரம் அதோட ரிப்போர்ட்லாம் பார்ப்பாங்க. பார்த்து தான் அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க, நல்ல விதை, தரமான விதை வாங்கிட்டு போங்க அப்படிமா. அதை வாங்கிட்டு போய் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு பூமிக்கு கொடுக்குறான். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை இருக்கு அவனுக்கு? முன்மாறி பெய்யுமா பின்மாறி பெய்யுமா நம்பிக்கை இருக்கா? ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தண்ணி விட போகிறோம், இது பல மடங்கு பலன் தரும், எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் விதைக்கும் போது அவனுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த விதைப்பு கண்டிப்பாக ஒரு பலனை தரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்கணும். இதை கொடுத்துட்டேன், எனக்கு என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடைக்காது, அப்படி அவிசுவாச சிந்தைய இந்த காலை வேளையில் எடுத்து போடுங்கள். உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்க. தி பெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன், முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுத்து விதைக்கிற விவசாயி நமக்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பார்த்தீங்களா? விவசாயி ஒரு 10 சென்டில் ஒரு கீரையோ வெண்டையோ அல்லது கத்திரியோ போட்டால் அந்த 10 சென்டில் தான் அறுவடை நடக்கும். அவன் 10 சென்டில் விதைச்சிட்டு 1 ஏக்கர் பலன் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. இது ஆசீர்வாதத்தின் ரகசியம், திறவுகோல். அல்லேலூயா. இந்த திறவுகோலை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு களஞ்சியங்களை திறந்து பூரணமான நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். சந்தேகமே இல்லை. ஆமென். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அது சத்தியம் நிறைந்தது, உண்மை நிறைந்தது. அதில் ஒரு பொய் இராது. அல்லேலூயா. ஒரு மாய்மானம் இராது, ஒரு மிகைப்படுத்துதல் இருக்காது. அப்படியே சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அப்படி மனதார உள் வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். விவசாயி தான் நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறான். ஆக இந்த பூமிக்கு விதையை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் எதிர்பார்க்குறான், கொஞ்ச காலம் கண்டிப்பாக. ஆனால் விதைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆமென். இழக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பொதுவாக இந்த நிகழ்காலத்தில் தான் நம்ம வாழ நினைக்கிறோம். கவனிங்க, அடுத்த மாதம் 5ஆம் தேதி நீங்கள் ட்ரெயினில் போகிறதுக்கு என்ன செய்யணும்? புக் பண்ணணும், ரிசர்வேஷன் பண்ணணும். ஆனால் நம்ம சோம்பேறித்தனம், நிகழ்காலத்தில் மட்டும்தான் இந்த காலத்துக்குரியதை பார்ப்போம். அப்படி நம்ம ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறோன்னா, சில ஆவிக்குரிய சோம்பல், அதனால் நிறைய காரியம் நம்ம இழந்துடுறோங்க. அந்தந்த நேரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன குறுகிய வட்டத்தை நம்மளே போட்டுக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுத்தருகிறேன். ஸ்தோத்திரம். எதிர்காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? இந்த நாட்களில் பிரயாசப்படுங்கள், விதையுங்கள். கர்த்தர் பல மடங்கு பெருக செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இதில் நம்ம கவனிக்கிறோம், முதற் பலன் அப்படின்னா முதன்மையானது. இன்னும் 3 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதற் கனிகள், முந்தின பலன், முதற் பாகம். இது ரொம்ப முக்கியம். இவைகளெல்லாம் கர்த்தருக்கென்று நாம் ஒதுக்கி வைத்து விட்டால் ஸ்தோத்திரம், நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் அப்படியே தங்கி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கலையா? மாதத்தின் துவக்கத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். போக 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 ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கழிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதங்கள் தங்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நீங்கள் முதற் கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முந்தின பலனை கொடுக்க வேண்டும், முதற் பாகத்தை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம் வெறும் காசு பணம் மட்டும் இல்லைங்க. நேரத்தை யார் கொடுப்பா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள்லாம் பாக்கியவான்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரபரப்பான நேரம் இருக்காது. ஸ்தோத்திரம். மகிமையான நேரத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நேரம் ஒரு விதை. பரபரப்பான உலகம். ஸ்தோத்திரம். எங்கு திரும்பினாலும் ஃபாஸ்ட், எல்லாமே டேட்டா ஃபாஸ்ட்டு, ட்ராவல் ஃபாஸ்ட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டு.
இந்த பரபரப்பான உலகத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தின் முதலீடு சிறந்ததாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுதியான நன்மைகள் இருக்கும், புரண்டோடுகிற நன்மைகள் இருக்கும். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி நீங்கள் நல்ல நீண்ட ஆயுள்ளவர்களாய் வாழ்வீர்கள். உங்களுடைய குடும்பம் சுகித்திருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் பூர்ண ஆயுசோடு சுகத்தோடு பலத்தோடு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுப்பது சிறந்ததா இருக்கணும். முதற்கனிகளா, முந்தின பலன், முதற் பாகம். அப்பொழுது நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஏன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கலை? ஆண்டவருக்கு முதற் பாகத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. கவனிங்க, இந்த வசனத்தை வாசித்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். கர்த்தருக்கென்று முதன்மையானதை நான் தருவேன். எசேக்கியேல் 44:30 வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:30. சகலவித முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. என்னவா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும். முதற் பாகம். இந்த வசனத்துல 3 வார்த்தை திருப்பி திருப்பி வருது பார். முதற்கனி, 2வது வரியில முதற் பலன், முந்தின பலன், கடைசி வரியில முதற் பாகம். அல்லேலூயா. இவைகளெல்லாம் கர்த்தருக்கென்று நீங்கள் செலுத்தும் போது ஸ்தோத்திரம், உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். ஆமென். சில தவறான உள்ள விதை இருக்கும், அதை இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து போடுவ கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களோடு பேசுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 9:11 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அது பெரிய காரியமான்னு கேட்கிறார் கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுலடிகளார். உங்களுக்கு ஞானமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் உங்கள் விளைவினால் வந்தது, உங்களுடைய பிரயாசத்தினால் வந்த பலனை கொடுத்தா அது என்ன பெருசான்னு கேட்கிறார். பார்த்தீங்களா? அப்படி சொல்லிட்டு அடுக்கடுக்கா சொல்லுவாரு. இந்த வசனத்தை வாசித்து நமக்குள்ள இருக்கிற தவறான காரியத்தை நம்ம எடுத்து போடுவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அதிகாரம் செலுத்துறது இல்லை. அடுத்து தொடர்ந்து வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்கு உரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அப்படிங்கிறார். ஊழியக்காரனுக்கும் பங்கு இருக்குது. இதையா நம்ம தப்பா நினைக்கிறோம்? அந்த தவறா இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகள், தசவமாகல், பொருத்தனைகள் எல்லாம் கேலி கிண்டல் பண்ற பரியாச கூட்டங்கள் பெருகி விட்டதுங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் நமக்கு களைகள். நம்ம நிலத்துல யாராவது களையை விதைச்சிருக்கோமா? பயிரை விதைச்சே வரமாட்டுக்கு, களை எப்படிங்க வந்துச்சு? அந்த விதை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா பூமிக்குள்ளதான் கிடக்குது. இதை நம்ம நினைப்போம், இதெல்லாம் என்னை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும் உங்களை. இன்றைக்கோ சிறு வயதுல பார்த்த அந்த களை உள்ள எட்டி பார்த்து குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கிருங்க. நம்மையும் அறியாமல் நம்ம இருதயத்துல நல்ல விதையும் இருக்கும், இந்த களைகளின் விதையும் இருக்கும். என்னைக்கு வசனத்தை கேட்குற குறையுதோ இந்த களை உள்ள இருந்து எட்டி பார்த்து இந்த வசனத்தெல்லாம் அமைக்கிறோங்க. அப்படியே இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்திருப்போம். அப்பொழுது நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தாங்கும். அல்லேலூயா. ஆமென். முதற் பாகம், முதற் பலன், முந்தின பலன், இவைகளெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆசாரியனுக்கு கொடுத்தா
தவறே இல்லை. பலிபீடத்தில் உள்ள பங்கு உண்டென்றும் என்ன அறியீர்களா அப்படிங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இதுக்கு அப்புறம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார் பவுலடிகளார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைங்க. பலிபீடத்தில் இருக்கிறவைகளுக்கு ஆசாரியர்களுக்கு பங்கு உண்டு, அது கட்டளை. அப்படி சொல்லிட்டு சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். இதை விட செத்து போறது எனக்கு நலமாயிருக்கும். இப்படிலாம் எழுதி உங்களை கட்டாயப்படுத்தி நான் வாங்கல, சோத்திரம். ஆனா வேற வழி இல்லை. இந்த சத்தியத்தை கொரிந்து சபை அறிந்திருக்க வேண்டுமே, அதற்காகத்தான் எழுதினேன் ஒழிய சுயலாபத்துக்காக இன்றைக்கும் இந்த காலை வெளியில பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி என்னுடைய சுயலாபத்துக்காக சொல்லல, உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோலுக்காக இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சுயலாபத்துக்காக சொன்னால் நான் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதை விட சாவது மேன்மையாயிருக்கும் என்கிற இந்த பரிசுத்த பவுலடிகளான வார்த்தை அடியானுக்கும் அப்படியே பலிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். முதற் பாகம், முதற் கனி, முந்தின பலன் இவைகளெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக ஒரு போதகருடைய மனதை குளிரம் பண்ண வேண்டும். கீழ்ப்படிதல் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அப்படி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டே போகும். விசுவாச இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பயபக்தி இருக்கும், கொடுக்கிற அந்த சுபாவம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு பேசிக். இதை மாற்றிடக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த பாடல் கவி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது பூரணமான நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயர்வதற்காக, ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கப்பான்னு கேட்க முடியுமா? அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களே செய்து அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுவதுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஞான நன்மைகளை பெறுகிற இடத்துல, பரிசுத்த பந்தி எடுக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஆலைகளை புரண்டோட பண்ணுவார். ஆமென். இப்படி விதைத்த ஒரு நபரை நம்ம தியானித்து அந்த நபரிடத்தில் இருந்த பிரதானமானதை அப்படியே இழந்தார். அற்புதமா இருக்குங்க. அந்த சம்பவத்தை தியானித்து அந்த நபரை ஆண்டவரும் புதிய ஏற்பாடில் நாசரேத் ஊரில் ஜனங்களோடு உரையாடும் போது பழைய ஏற்பாட்டின் அந்த நபரை பெயர் சொல்லப்படலை. ஆண்டவர் சொல்கிறப்பும் பெயர் சொல்லாமல் அப்படியே சாட்சியை அறிவிக்கிறார்னா புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எத்தனை ஒத்திசைந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றிணைந்து இருக்கிறது. பார்த்தீங்களா? சோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த நபரை நாம் தியானித்து இந்த நபரிடத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அந்த நபர் யார்? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஒரு விதவை தான் சொல்லப்பட்டிருக்கு, அவள் பேர் சொல்லப்படல.
இங்கே பக்தன் எலியாவை ஆண்டவர் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். இந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேலின் எல்லைகளிலிருந்து கிட்டத்தட்ட 75 மைல்கள் தொலைவில் இருக்கு. 75 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு அவுட்டர் ஏரியா, சிட்டிக்குள்ள கிடையாதுங்க. அவுட்டர் ஏரியாவுக்கு இந்த சாரிபாத் விதவியின் இடத்துல பக்தன் எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏன் இவள் அந்த ஊரின் எல்லைகளிலே தங்க வைக்கப்பட்டாள் என்றால், சோத்திரம், எதிரியின் படையெடுப்பின் போது முதல்ல எங்க தான் அடிப்பாங்க? அவங்க படையெடுத்து சிட்டிக்குள்ள வரும்போது வர்ற வழி அவுட்டர் வழி, அது வழியாக தான் வருவாங்க. இப்போ கோயம்புத்தூர் போகணுன்னா இதை தாண்டி தான் போகணும். தாண்டி போகிற வழியிலேயே யுத்தத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யுத்தம் ஆரம்பிக்கும் போது சோத்திரம், அந்த யுத்தத்தில் முதலாவது விதவைகள் மடிய வேண்டும் என்பதற்காக விதவைகளை இந்த சீதோனுக்கு அடுத்த எல்லையிலே குடியிருக்க செய்கிறாங்க. அங்கேயே சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விதவைகள் கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லைகளிலே தங்க வைத்தாங்களாம். அப்படி எல்லைகளில் தங்க வைத்து இருக்கிற அந்த ஒரு விதவை, எத்தனையோ விதவை இருந்திருக்கிறாங்க, ஆனால் ஒரு விதவையிடத்தில் போகும்படி பக்தன் எலியாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவன் எழுந்து போறான். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கவனிங்க, இங்கே எலியா அந்த விதவையின் இடத்துல கேட்கிறார், தாகமா இருக்கிறது எனக்கு. ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் அவர் கேரித் ஆற்றண்டையில் இருந்தார். அந்த கேரித் ஆற்றண்டை அங்கே காகங்களினால் போஷிக்கப்பட்டார். காகங்களை கொண்டு கூட கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆகவே தான் ஊழியக்காரன் யாரையும் சார்ந்திருக்க கூடாது. சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் உங்களை சார்ந்திருக்க மாட்டோம், அதுக்காக உங்களை நாங்கள் அவமதிக்கவும் மாட்டோம். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்தில் ஊழியக்காரனுக்கு நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் காகங்களையும் கொண்டும் போஷிப்பார், ஏழை விதவையையும் கொண்டும் போஷிப்பார் என்பதுதான் ஊழியக்காரனுக்குரிய பாடம். ஆனால் இங்கே இந்த ஊழியக்காரனை ஆண்டவர் சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்பி அங்கே போய் கொஞ்சம் தண்ணி கேட்கிறார் குடிக்கிறதுக்கு. அப்போ பாருங்க, அவருடைய கீழ்ப்படிதலை கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுக்கு அநேக பாடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய படிப்பினைகள், விசுவாச மக்களுக்கும் நிறைய படிப்பினைகள் இருக்கு. ஒரு ஊழியக்காரன் எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஸ்தோத்திரம். தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகணும். அதுவரை அவன் தனிமையாக தான் இருக்கணும், அடங்கி இருக்கணும், ஊர் சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. இங்கே கேரித் ஆற்றனில் இருந்தார், ஆண்டவர் சொல்கிறார் சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறார். ஒரு விதவை வீட்டுக்கு போங்கிறார். லீடிங் இல்லாமல், நடத்திப்பு இல்லாமல் விசிட்டிங் போகவே கூடாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஊழியக்காரனுக்குடைய படிப்பினைகள். இப்போ அங்கே போய் ஒரு கிளாஸ் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்ட உடனே அந்த அம்மா கொண்டு வர்றதுக்கு போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு ஏன் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல? இவ கொடுக்கிற மனசான செக் பண்றாரு பார். கொடுக்கிற மனசா இருந்தா தான் அடுத்த ரெக்வெஸ்ட் வைக்கிறார். சும்மா திணிக்க கூடாது, எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. இவ ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர போறப்ப அப்போ கொடுக்கிற மனசுன்னு தெரிஞ்சு இப்போ அடுத்த ரெக்வெஸ்டை ஊழியன் வைக்கிறான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவங்களுக்கு இடத்துல தான் ஆண்டவர் அதிகமாக கேட்கிறார். அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, வாசிக்க கேட்போம். கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அல்லேலூயா. ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கிறாரு, அதை கொடுக்க மனமுடையமான்னு செக் பண்றாரு. அதை கொடுக்க மனமுடையவள் என்று அறிந்த போது அடுத்து கொஞ்சம் அப்பான்னு கேட்கிறார், எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இப்போ சோதரன் கவனிங்க, அவள் தன் நிலையை விளக்குகிறாள். தான் யார், தான் எப்படிப்பட்டவள், என்ன நிலையோடு நான் இங்கே விறகு பொறுக்கி கொண்டே இருக்கிறேன் என்பதை அவள் விளக்குகிறது. உள்ளம் உடைஞ்சிருங்க.
ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். 2 விறகு பொறுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற பாருங்க. கடைசி ஆசை. எப்பவுமே சாகுறப்ப கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இவங்களுக்கு கடைசி ஆசை என்ன? ஒரு பிடி மாவு, அதை தோசை சுட்டு நானும் என் மகனும் இறந்து போக போறோம். கடைசி ஆசைங்க. வறுமை தாண்டவம் ஆடுகிறது. மேற்கொண்டு இவங்களுக்கு வாழ வழி இல்லை. நம்பிக்கையற்ற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அப்படி எதிர்காலத்தை தொலைத்து ஒருவேளை ஆகாரம் மட்டும்தான் மீதி, மன அழுத்தத்தோடு விரக்தியோடு இருக்கிற பாருங்க. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம்லாம் வரலாம். பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம் மரணத்தில் உடனே முடிவது தேவ சித்தம் அல்ல. அவருடைய விருப்பம் இன்னும் அநேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மரித்து விடுவேனோ என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சில தற்கொலை எண்ணம் இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள ஸ்தோத்திரம், இந்த வலைதளத்தில் கூட நீங்க கேட்கலாம். இந்த காலை வேளையில அப்படி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற அல்லது மரண பயத்தோடு இருக்கிற உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முடிந்து போக அல்ல, அழிக்க அல்ல, ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண ஆண்டவர் பக்தன் எலியாவை அனுப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 9வது நாளில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் மரண பயம் இருக்கலாம், அல்லது என் வாழ்க்கை முடிந்தது என்ற மரணத்தின் விளிம்பில் இருக்கலாம். பயப்படாதீங்க. 9வது நாளில் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம். உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். சிறந்த ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் மகளே. புரண்டோடுகிற களஞ்சியம் நிரம்பி அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக தேர்ந்தெடுத்த பாத்திரம். நீ உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு நன்மை செய்யும்படி நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தீர்க்கமாக நம்மோடு இடைபடுகிறார். அடைக்கப்பட்ட வாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உனக்காக களஞ்சியங்களை திறக்கிறார். அல்லேலூயா. இவளுக்கு இருந்த அந்த நிலைமையை பாருங்க. ஸ்தோத்திரம். மரணத்தின் விளிம்பில் இருந்தால், கணவனற்றவள், ஆதரவற்றவள், எதிர்கால நம்பிக்கையற்றவள், மன அழுத்தத்தோடு இருந்த விதவைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். இந்த காலை வேளையில நமக்கு நேராக இதே வார்த்தை வருகிறது. எத்தனை பேர் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் செவிசாய்க்கு ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். ஒரு செத்து போக நினைக்கிற ஒரு நபருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, சாதாரண தியாகம் அல்ல, மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பக்தன் வைக்கிறான். என்ன கோரிக்கை அப்படின்னா, தியாக வாழ்க்கை, அருமையான தியாகம். இவ சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்ன? ஒரு தோசை தான் சாப்பிட்டு இறந்துருவோமே. கடைசி ஆசையை நிறைவேற்ற விடல இந்த எலியா. அப்புறம் கடைசி ஆசையில திருப்தியா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிட்டு சாகணும்னு ஆசை. இப்போ எலியாவுக்கு கொடுத்தா பட்டினியோடு சாகணும். ஆசையெல்லாம் புடுங்குறாரு இந்த ஊழியக்காரன். கோபம் வரும் பாருங்க. அவனே சாக போறான். அவன் சாகிறதான் பரவாயில்ல, அவன் குழந்தையும் சாக போகுது. இப்போ பக்தன் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறான். அந்த கோரிக்கையை வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை, முதலாவது முந்தின பலன்
ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறார். முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைக்கிறார். தியாகமான முடிவெடுக்க பக்தன் எலியா அழைக்கிறார். இவளுக்கு முன்பின் தெரியாது, ஆதரவற்றவள். திடீர்னு ஒருத்தர் வந்து கொஞ்சம் தோசை தாமா அப்படின்னா எப்படி இருக்கும்? யாரையா நீ? கோபப்படுவோம். இங்க ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஏழை விதவை அப்படியே கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. கேள்வி கேட்கல, கோபப்படல, வாக்குவாதம் பண்ணல, விமர்சனம் பண்ணல, இவரை சந்தேகப்படல. ஸ்தோத்திரம். பாருங்க, இவள் பாகாலை வழிபடுகிறவள். ஆகவேதான் 12ஆம் வசனத்துல மீண்டும் வாசிங்க. 12ஆம் வசனத்தை சொல்றா, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. இவர் கேட்டது எதுதான்? கொஞ்சம் அப்பங்கிறார். நான் கூட்டி கழிச்சு பார்த்தா 100% கேட்கிறார். 100% எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி யாருங்க தியாகம் பண்ணுவாங்க? தசமபாகம் காணிக்கையெல்லாம் 90ல் 100ல் 10 தானே, 90 நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இது 100% என்கிட்ட கொண்டு வந்துரு அப்படிங்கிறார். ரொம்ப ஏதோ ஏழைகிட்ட பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி தெரியுது. ஆனா இல்லைங்க, அது இல்லை. அவள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார். அதை தடுத்து நிறுத்தவே ஆண்டவர் முதலாவது தேவ மனிதனிடத்தில் கொண்டு வான்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் வறட்சியில இருக்கலாம், ஸ்தோத்திரம், அல்லது இல்லாமையில வெறுமையில இருக்கலாம். கர்த்தரை கனம் பண்ண நீங்கள் உங்கள் ஆலயத்தை திறந்தால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆமென். பெரிய மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்காக இவளை வருந்தி அழைக்கிறார். கவனிங்க. இப்போ இவளுடைய தியாகம் என்னன்னு அப்படின்னா, இவ பட்டினி கடந்து சாகணும். இப்போ சாப்பிட்டு சாகணும்னு நினைச்சா அந்த கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாது. கண்டிப்பா இவருடைய மரணத்தை இப்போ தள்ளி போடணும், போஸ்ட்பான் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு தோசையை சுட்டு வர்றதுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ விதின் ஷார்ட் டைம், ரொம்ப குறுகின நேரத்தில் இவ மனது கீழ்ப்படியணும். பார்த்தீங்களா? ரொம்ப ஷார்ட் டைம். தோசையை போய் சுட்டுட்டு எடுத்துட்டு வரணும். அதில் அந்த ஷார்ட் டைம், குறுகின நேரத்தில் இவள் முடிவை மாற்றி அமைக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? எஸ். அந்த கடினமான முடிவை இவள் எடுத்தால் இவருடைய வாழ்க்கை சிறந்து இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஆமென். என்ன சூப்பரான வார்த்தை பார். ப்ராஃபஸி வருது. கீழ்ப்படியிடுமே. விதின் ஷார்ட் டைம், குறுகின காலத்தில் முழுவதுமாய் கீழ்ப்படியணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இணை பிரியாத ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அல்லேலூயா. அதை பிரிக்கவே முடியாது. ஸோ விசுவாசத்தோட கீழ்ப்படிதல் எப்போவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம் தேவ ஜனம் கீழ்ப்படிந்தால், ஓ சோத்திரம், சரியான விசுவாசமுடையவர்கள் தியாகமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அர்ப்பண இருதயம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ 100% இந்த கால வேளையில் எத்தனை பேர் தர முடியும்? அல்லேலூயா. வீட்டை எழுதி வைங்கன்னு சொல்லல, ஸ்தோத்திரம், உங்க இருதயத்தை பலிபீடத்தில் வைங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை திடீரென்று நமக்கு முடிந்து போயிருங்க. இந்த காலை வேளையில் 100% என் வாழ்க்கையை நான் அப்படியே பலிபீடத்தில் வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தியாகமாக நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறாரு. படிப்பை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு தாளந்து கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கும். சோதனை சில காரியத்தை ரொம்ப ஞானமாக முடிவெடுப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்கிறவங்க. அல்லேலூயா. 100% முழு மனதோடு இன்னும் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் ஆலைகளை புரண்டோட பண்ணுவார். ஆமென்.
உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்கென்று கொடுங்க. உங்கள் நேரத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய பொருள் பலனை கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய செல்வத்தை கொடுக்கலாம். விசேஷமாக இந்த சபைக்காக, ஊழியத்துக்காக விசேஷித்த ஒரு நன்மை என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், ஜெபத்தை விட நீங்கள் என்னங்க கொடுத்துட முடியும்? ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் உள்ளதெல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊழியத்துக்காக கரிசனையோடு ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிரதான ஜெப குறிப்பு அதுதான். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை, ஸ்தோத்திரம், அப்படி ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. முதற் பலன், முதற்கனி, முதல் பலன், முதற் பாகம், முதன்மையானது அது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை மிஷனரி வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவங்களாம் தியாகம் பண்ணாட்டி இந்த ஸ்தோத்திரம் ஊழியெல்லாம் வளர்ந்துருக்குமா? எத்தனை மிஷனரிகள், அதுவும் அண்டை தேசத்தில் பிறந்தவங்க, இந்தியாவை நேசித்து இங்கே வந்து செட்டில் ஆகுன்னு என்னங்க இருக்குது அவங்களுக்கு? இப்போ எவ்வளோ தியாகத்தினால, அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியம் வளரவே வளராது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் நமக்காக களஞ்சியங்களை திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. உடைய பொருள், உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலன். ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஷார்ட்டாக ஜாம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிங்க. அதை விட சிறந்த காணிக்கை, முதற் பலன் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். வெறும் 33 வயதில் தன்னை ஸ்தோத்திரம் அடிக்கப்படுகிற வண்ணமாய் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஒரு ஆட்டை போல தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. இவ்வளோ தியாக செம்மல் ஆண்டவருக்கு இன வேற எதுவுமே இருக்குமா? ஸ்தோத்திரம். சிடி ஸ்டட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாராம், என்ன தியாகம் பண்ணியிருக்கிறீங்க ஊழியத்துக்காக, இவ்வளோ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாராம். பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர், தனக்கு கிடைத்த ஆஸ்தி, பெரிய பெரிய பங்களா எல்லாவற்றையும் அப்படியே ஊழியத்துக்குன்னு எழுதி கொடுத்துட்டாராம். அப்போ அவர்கிட்ட போய் எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்களாம், இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறீங்களே அப்படிம்பாங்களாம். ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாராம், அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னை விட சிறந்த தியாகம் பண்ணிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவன் தமது சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி கொடுத்ததுனால தான் இந்த ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு குமாரன். நம்மளாம் கொடுப்போமா? முதன்மையானது யாராவது கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் முதற் பலனானார். ஹல்லேலூயா. பிதாவை கவனித்து பாருங்க. ஒரே பேரான தமது குமாரனை அனுப்பி கொடுத்தனால தான் இன்னைக்கும் இந்த விசுவாச ஜீவித்தில் இருக்கிறோம். ஏசப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உங்கள் பொருளால், உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனமண்ணு. ஹல்லேலூயா. உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 25 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25, 26. இந்த விதவைய ஏசப்பா நாசரேத் ஊரில் ஒரு உரையாடலில் பயன்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:25 வாசிக்கலாம். அன்றியும், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 6 மாதமும் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆமென். ஆண்டவரே அந்த விதவை பயன்படுத்துறார் பாருங்க. ஆமென். விதவை போல நம்ம எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? எனக்குரியதெல்லாம் உமக்கு நான் பலிபீடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை உமக்குரியது தானே ஆண்டவரே. இது எனக்காக நான் வாழாமல் கர்த்தருக்காக வாழ என்னையே காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுடைய நல்ல பிதாவே, இந்த அருமையான 9வது நாளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பேசின நல்ல திரு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நிறுத்தி நிதானமாய் தேவ பிள்ளைகளுக்கு முது சத்தியத்தை விளக்கி காண்பிக்க அடியானு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முது வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்த ஒவ்வொருடைய சிரசின் மேலே பனி போல இறங்கட்டப்பா. அவங்களுடைய எல்லா வெறுமை மாறட்டும், வறட்சி மாறட்டும் ஆண்டவரே.
சாரிபாத் அந்த விதவையின் வீட்டில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அப்பா. அவருடைய குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறையவில்லைப்பா. நிறைவான நன்மை உண்டாகட்டப்பா. யாரிடத்திலும் கடன் வாங்க விடாதீங்க சுவாமி. வீட்டிலே ஆசீர்வாதம் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.